ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் எஜுகேஷன் தமிழ். ஸோ இன்றைக்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறது பற்றி தான். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் செகண்டரியாக, நார்மலாக ப்ரைமரி அக்கௌண்ட் நம்ம வந்து டிலீட் பண்ண மாட்டோம். ஸோ அது நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டு. மற்றபடி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம ரெண்டாவதாக அடிஷ்னலாக நம்ம ஒரு ரஃபாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அந்த அக்கௌண்ட் வேண்டாம், நம்ம டிலீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி டிலீட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி டிலீட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவே வர இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் திங் அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து மெட்டா அக்கௌண்ட் சென்டரில் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே மெட்டா அக்கௌண்ட் சென்டர் மூலமாக தான் மேக்ஸிமம் இப்போ பண்ண முடியும். ஸோ அப்படி சில பேர் பண்ணிட்டா கூட உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரஃபாக க்ரியேட் பண்ணாலும் ஓகே, வேஸ்ட்டாக க்ரியேட் பண்ணாலும் ஓகே, உங்கள் பர்சனலாக க்ரியேட் பண்ணாலும் ஓகே. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த காரணத்துக்காக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து மெட்டா அக்கௌண்ட் சென்டரில் ஆட் பண்ணுங்கள். அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் ஓகே, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் ஓகே. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அக்கௌண்ட்டில் சேஞ்சஸ் பண்ண முடியும், இல்லைனா அக்கௌண்ட்டை டிலீட் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ரைட்டு. இப்போ வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் எப்படி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட மெட்டா அக்கௌண்ட் சென்டரில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை, அதாவது நீங்கள் டிலீட் பண்ணணும்னு நினைக்கிற அக்கௌண்ட்டை உங்களோட மெட்டா அக்கௌண்ட் சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படின்னா, இந்த கோ டு அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோட் ஆகுது இல்லையா? இதில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அக்கௌண்ட்டுன்னு காமிக்கும். ஓகேவா? அந்த ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக, அதாவது இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ ஏதாச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மெட்டா அக்கௌண்ட் சென்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் விஷயம் தான். ஸோ இதுக்கு அப்புறமா தான் நம்ம டிலீட் பண்ணுற ப்ராசஸுக்கு போகணும். அப்போ தான் டிலீட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பேக் போகிறேன். இப்போ வந்து எப்படி அக்கௌண்ட்டை, அதாவது இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம டிலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த மாதிரி பேஜ் வந்துடுச்சா? ஸோ இந்த பாப்பப் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கோ டு அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் நம்மளோட மெட்டா அக்கௌண்ட் சென்டருக்குள்ளாடி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெமரலைசேஷன், அதுக்கப்புறமா டீஆக்டிவேஷன் ஆர் டிலீஷன் அப்படி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் டீஆக்டிவேஷன் ஆர் டிலீஷன் இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை டிலீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, இந்த அக்கௌண்ட்டு தான் நம்ம வந்து டிலீட் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க, உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணணுமா இல்லைனா டிலீட் பண்ணணுமா. இதில் டீஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டிலீட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து டிலீட் கொடுத்துக்கலாம். ஸோ டிலீட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜை வந்து ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் அந்த மெயின் அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜும் டிலீட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்காக இந்த அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இந்த பேஜில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபீட்பேக் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சாரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் எங்கள் சைடில் எந்த மிஸ்டேக் நடக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாரி ஃபீட்பேக் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம இதுக்கு வந்து கண்டினியூ கிளிக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டு அக்கௌண்ட் வந்து டிலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அது. என்ன அப்படின்னா
உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஃபோட்டோஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், சேட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஸ்டோரி, அதுக்கப்புறம் போஸ்ட் எல்லாம் சேர்த்து 272 ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 93 போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இருக்குது, வேணால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து ஏதாச்சும் கேம் விளையாடும்போது நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஆப் இருக்குது. ஸோ கேன்வா, மினிமிலிட்டி, பிகாஷ் அப்படின்னு. ஸோ இந்த 3 அப்ளிகேஷனில் இருக்க லாகினும் இதுவுமே போயிடும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். கண்டினியூ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ டிலீட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 டேஸுக்கு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து எகைன் லாகின் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ ஏன்னா நாங்கள் டிலீட் கொடுத்ததுலேருந்து அடுத்த 30 டேஸுக்கு வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 30 டேஸுக்குள்ளே நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகாது, எகைன் ரெக்கவர் ஆயிடும், ஓகேவா. ஸோ அந்த இப்போ நீங்கள் டிலீட் கொடுத்துட்டு அடுத்த 30 நாள், ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணலை, உங்கள் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாகினே பண்ணலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக டிலீட் ஆயிரும், ஓகேவா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கண்டினியூ கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது என்னோட பர்சனல் அக்கௌண்ட், மெயின் அக்கௌண்ட், ஓகேவா. உங்களுக்கு நான் அது காமிச்சு தரதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் இவ்வளோ நேரம் நான் ஷோ பண்ணேன். மற்றபடி நான் வந்து இதை டிலீட் பண்ண போகிறது கிடையாது, ஓகேவா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து எதாவது நான் இந்த மாதிரி டிலீட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஒரு டம்மி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு டிலீட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.